ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 28. ராஜதானி ததக சாபோத் சர்வ யாதவ போபுஜாம் மதுரா பகவான் யத்ர நித்யம் சந்நிஹிதோ ஹரிஹி. ஹரே கிருஷ்ணா. இதோட டிரான்ஸ்லேஷன் பார்த்துட்டோம். பர்பட் பை ஷில பிரபுபாத். ஜெய் ஷில பிரபுபாத். மதுராபுரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத வாசஸ்தலமாகும். அது பகவானுடன் நிலையான தொடர்பு கொண்டுள்ளது என்பதால் அது ஒரு சாதாரண இகலோக நகரமல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மதுராவின் எல்லைக்கு உட்பட்டுள்ள பிருந்தாவனம் இன்றும் தொடர்ந்து இருந்து வருகிறது. மதுராவும் பிருந்தாவனமும் ஸ்ரீ கிருஷ்ணருடன் நித்தியமாக நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பதால் பகவான் கிருஷ்ணர் பிருந்தாவனத்தை விட்டு அகழ்வதே இல்லை என்று கூறப்படுகிறது. பிருந்தாவனம் பரித்யஜ்ய பதம் ஏகம் ந கச்சதி என்று பகவான் கூறுகிறார். மதுரா மாவட்டத்தில் உள்ள பிருந்தாவனம் என்ற இடம் இன்றும் ஒரு தெய்வீக இடமாகவே விளங்கி வருகிறது. அங்கு செல்லும் எவரும் உன்னதமான புனிதத்தன்மையை அடைவது நிச்சயம். நவதீப தாமம் கூட விரஜபூமியுடன் நெருங்கிய தொடர்புடையதாகும். எனவே ஸ்ரீல நரோத்தம தாச தாகூரார் இவ்வாறு கூறுகிறார். ஸ்ரீ கௌடமண்டல பூமி ஏபா ஜானே சிந்தாமணி தாரகயே விரஜபூமே வாச. விரஜபூமி மதுரா பிருந்தாவனத்தை குறிப்பிடுகிறது. நவதீபம் என்பது கௌடமண்டல பூமிக்குள் அடங்கியுள்ளது. இந்த இரு இடங்களுக்கிடையில் வேறுபாடு இல்லை என்பதே இதன் பொருள். எனவே நவத்வீப தாமத்தில் வாழ்ந்து கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணரும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் ஒருவரே என்பதை அறிந்திருப்பவர்கள் விரஜபூமியான மதுரா பிருந்தாவனத்தில் வாழ்பவர்கள் ஆவார்கள். பந்தப்பட்ட ஆத்மா மதுராவிலும் பிருந்தாவனத்திலும் வாழ்ந்து பகவானுடன் நேரடியாக தொடர்பு கொண்டிருப்பதற்குரிய வசதியை பகவான் ஏற்படுத்தியுள்ளார். இந்த இடங்களில் வாழ்வதன் மூலமாக ஒருவரால் உடனே பகவான் கிருஷ்ணருடன் தொடர்பு கொள்ள முடியும். பிருந்தாவனத்தையும் மதுராவையும் விட்டு ஒருபோதும் அகழ்வதில்லை என்னும் விரதத்தை அங்குள்ள பல பக்தர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இது ஒரு நல்ல விரதம்தான் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் பகவத் தொண்டிற்காக பிருந்தாவனத்தையோ மதுராபுரியையோ அல்லது நவதீப தாமத்தையோ விட்டு ஒருவர் வெளியேறுவாரானால் அவர் பகவானிடம் உள்ள தொடர்பை துண்டித்து கொண்டவர் ஆக மாட்டார். எப்படி இருந்தாலும் மதுரா பிருந்தாவனம் மற்றும் நவதீப தாமம் ஆகிய இடங்களின் உன்னதமான முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடங்களில் பகவானின் பக்தி தொண்டை நிறைவேற்றும் ஒருவன் இந்த உடலை விட்ட பின் பரமபதத்தை அடைவது நிச்சயம். இவ்வாறாக மதுரா பகவான் யத்ர நித்யம் சந்நிஹிதோ ஹரி என்னும் சொற்கள் முக்கியமானவை ஆகும். பக்தனொருவன் இந்த உபதேசத்தை தன்னால் இயன்றவரை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மதுராபுரியுடன் பகவானுக்குள்ள நெருங்கிய தொடர்பின் காரணத்தால் ஒவ்வொரு தடவையும் அவர் அந்த இடத்தில்தான் தோன்றுகிறார். எனவே மதுராவும் பிருந்தாவனமும் இந்த மண்ணுலகில் இருந்த போதிலும் அவை பகவானின் உன்னதமான வசிப்பிடங்கள் ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 28 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.